பவனி ஆரம்பமாக திருமஞ்சத்தை உருவாக்கினார். அந்த திருமஞ்சம் வருடத்திலே 2 நாள் அடியவர்கள் வடம் பிடித்து இழுத்து அருள் வருகின்ற நாள். தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று ஞானசம்பந்தர் திருமுறையிலே பாடியது போல அந்த வேல் வாங்கி நின்ற முகம் ஆகுபடி சூழலை வதைத்த முகம் பள்ளி நீங்காதான் ஒரு மனிதன் சந்தன சாந்தினராளும் மையாள் வராளன்னே என்னோ ஆளும் மையாளும் அடிகளம் ஆளும் ஆளும் மையாளும் அடிகளம் வணக்கம் உறவுகளை. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்ன்ற நினைவில் கந்தசாமிகளுக்கு. ஏனென்றால் இன்றைக்கு தைப்பூசம். இன்றைக்கு விடியல் அதிகாலையிலேயே இன்றைக்கு பால் குடபவனி நடைபெற போகின்றது. அதிகாலை 6 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதியோரங்களில் கொடிகள் எல்லாம் தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இதோ அந்த ஆலய அலங்கரித்து தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு காணப்படுகின்றது. அழகாக காட்சியளிக்கின்றது. அந்த உலக பெருமஞ்சத்தை மாலையில் காண அடியார்கள் பல கோடி பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய காலையில் பால்குட பவனி நடைபெற்று பொங்கல் நிலவும் நிகழ்வு நடைபெறும். இதோ அழகாக காட்சியளிக்கின்றது அந்த நினைவில் கந்தசாமி ஆலயம். இந்த நினைவை கந்தனை காண அழகான காட்சி. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக காட்சியளிக்கின்றது. அழகை கண்டதில்லை. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஓலையால் அழகாக அழகாக தோரணங்கள் எல்லாம் முருகப்பெருமான் அழகிய நினைவை உலக பெருமஞ்சத்தில் உலாவர காத்திருக்கின்றார். இப்போ நாங்கள் மருதனாமடம் ஆஞ்சநேய கோயிலுக்கு அருகாக போயிருந்தோம். பவனி பால்குட பவனி ஆரம்பமாக காத்திருக்கின்ற அடியார்கள் வரிசையில் காத்திருக்கின்றார். பால் குடங்களையும் ஏந்தி கையில் வேப்பிலையும் வைத்து காத்திருக்கின்றார்.
அடியார்கள் தலைமையில் வைத்து காத்திருக்கின்றார்கள். அந்த பால் புடவாணியை காண பால் புடவாணியில் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிலுவை கந்தன் கோவிலில் அந்த கந்தனுக்கு பாலை கொண்டு போய் ஊற்றுவதற்காக காத்து இந்த தங்களுடைய நேர்த்தியை பூர்த்தி செய்ய அதிகாலையில் வந்திருக்கின்றார்கள். நண்பன் பால் பவனி ஆரம்பமாக உலகம் பெருமஞ்சம் நாளை ஊரெல்லாம் கூடி கொண்டாடுவதற்காக பக்தியோடு கொண்டாடுவதற்காக இதோ மிகப்பெரிய பாரம்பரிய பால்புர பவனி ஆரம்பமாக கைவ தமிழர்களுடைய உன்னதமான இந்த திருவூரை தேடி ஆடி பாடி வாழ்த்துகின்ற இந்த புண்ணிய நாளிலே இந்த பிரசப்ப வைரவர் என்ற பழம்பெரும் பைரவ பெருமானுடைய ஒன்றல்ல இருந்து எண்ணுரைத்த தாய்மார்கள் கன்னி பெண்கள் ஆடவர்கள்
அத்தனை பேரும் ஒன்று கூடி பாட்குடம் ஏந்தி அந்த பரம்பொருளை நினைந்து தங்களுடைய வழிபாட்டை செய்வதற்காக இந்த உலகம் பெருமந்த விழா இப்பொழுது ஆரம்பமாகிறது. பெரிய சன்னியாசியான திருமஞ்சத்தை உருவாக்கினார். அந்த திருமஞ்சம் வருடத்திலே 2 நாள் அடியவர்கள் வடம் பிடித்து இழுத்து அருள் வருகின்ற நாள். தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று ஞானசம்பந்தர் திருமுறையிலே பாடியது போல அந்த தைப்பூச பெருவிழாவை இந்த நாட்டிலே, ஈழத்திரு நாட்டிலே மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றவர்கள் இணுவில் வாழ் மக்கள். எனவே உலக பெருமஞ்ச பவனிக்காக பல நூறு குடங்களிலே பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்து அங்கே திருமஞ்சத்துக்கு முன்னாலே பானைகள் வைத்து பொங்கி படைத்து பூரி படைந்து மஞ்சமோடுகின்ற வீதியெல்லாம் பொங்கல் பானை வைத்து முருகனின் வருகைக்காக காத்திருக்கின்ற புண்ணிய நாள் இன்றைய நாள். எனவே பழமையும் பெருமையும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உலக பெருமஞ்ச விழாவை ஊரெல்லாம் கூடி கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஞானமாக வீற்றிருக்கின்ற பல்லப்ப வைரவ பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்கின்ற தெய்வம், இணுவிலுக்கு எல்லை தெய்வம், காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாலே இதோ காவடிகள் புறப்பட இருக்கின்றது. அனைவரும் ஒன்றுபட்டு முருகனின் நாமத்தை உச்சரித்து கூட்டு பிரார்த்தனைகளோடு பக்திமயமாக இணுவில் கந்த பெருமானுடைய சன்னிதானத்தை சென்றடைய இருக்கின்றார்கள். பெருந்தெரு வழியாக பக்தர்கள் இறை நாமத்தை உச்சரித்து கொண்டு செல்லுகின்ற இந்த புண்ணிய பணி, புண்ணிய வழிபாடு இன்றும் தொடர பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. ஏன் நிப்பாடு? நான் நீங்க நிப்பாடு சொன்னீங்க. நான் போட வழி கொடு தனதடி வழிபாடும் மிகு கொடை வழி வல முறையே பிடியதருமை கொல கணபதி வர அருளினது படிப்பினர் பயிர் வலி வல முறையே கோடை படிவினர் பாயில் வலி
அங்கமும் வேதமும் கணபதீச்சரம் காமுரலே கணபதீச்சரம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஒரு மனிதன் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமமாகி பிறப்பருக்கும் பிஞ்சகண்ட செய்கழல்கள் வெல்க புறத்தாக்கு சீயோங்கள் பூங்கழல்கள் வெல்க புறத்தாக்கு சீயோங்கள் பூங்கழல்கள் வெல்க புனிவாரும் மகளும் கோள்கள் வெல்க குவிவாரும் மகளும் கோண்கள் வெல்க ரங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க திறங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி ஈசன் அடி போட்டி எந்த அடி போட்டி தேசன் அடி போட்டி சிவன் போட்டி அடி போட்டி சிவன் சேவடி போட்டி நிமலன் அடி போட்டி நிமலன் அடி போட்டி மாயப்புறப்பருக்கும் மன்னன் அடி போட்டி பருக்கும் மன்னன் அடி போட்டி புரைனும் சேவன் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் அவனருளானே அவன் சிவபுராணம் இறங்கி விட்டிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொடியாய் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொடியாய் நெல்லை அதானே பெருசி நெல்லை அதானே பெருசி கொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே கொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்
பல்லதுரராகி வல்லதுரராகி முனிவரவராய் தாவர சங்கமத்துள் தாவர சங்கமத்துள் எல்லா புத்திரப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான் பொன்னடிகள் நின்று வீடுற்றேன் உன் பொன்னடிகள் வீடுற்றேன் உய்யுள்ள ஓங்காரமாய் உய்யவனுள்ள பாரமாய் விமலா விளைவாகவே நன்றியனே ஐயா என ஓங்கி ஆழ்ந்த எல்லாம் போயகல வந்தருளி பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி ஞானமாகி மிளிர்கின்ற மித்துடரே மிளிர்கின்ற மித்துடரே ஞானமில்லாதின் இன்ப பெருமானே ஞானமில்லாதின் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நன்றறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆனந்தம் அளவு நீர் இல்லாய் அனைத்துலகும் மழை
அந்த பெருந்துறையில் அந்தராளன்னே என்னும் ஆடரப்புடை தோள்கோடி பூசித்தோர் விடம் இருந்தவர் அன்னே என்னோ ஆடரப்பூமுலை தோள்போடி பூசிட்டோர் வேடம் இருந்தவாரன்னே வந்ததும் சிந்தையராண்ட குசைவராளன்னே என்னோ உன்னக்கரியதே இல்லன்னே என்னோ ஆலயம் காட்டினாரை அதிசயம் மன்னுவலின் நெஞ்சில் மாலையன் காண்கிறாரின் அதிசயமல்லே என்னும் வெள்ளை கலிங்கத்தார் வந்தீரே முன் பள்ளிக்கு பாயத்தாரண்ணே என்னோ வெள்ளக்காலிங்கத்தார் வெண்டிரு முண்டத்தார் பள்ளி குப்பாயத்தார் அன்னே என்னோ குப்பாயத்தார் பாய்வரி மேற்கொண்டு உள்ளம் கவர்வராள் என்னே என்னோ பள்ளி குப்பாயத்தார் பாய்வரி மேற்கொண்டு உள்ளம் கவர்வரால் அன்னே என்னோ ஆளியரகினர் சந்தன சாந்தினர் பாலம்மை அல்லராள் அன்னே என்னோ காளியருகினர் சந்தன சாந்தினராலும் மையாழ்வரால் அன்னே என்னோ ஆலம்மை ஆளும் அடிகளம் செய்ய காலம் ஈர்த்ததாரண்ணே என்னோ ஆழம்மையாலும் அடி தாக்கி வந்தோம் வேலையா மாவையிலே நீருக்கு வேலையா வீட்டிற்கும் வேலையா வேலையா பன்னீர் காவடி புஷ்ப காவடி எங்கள் ஆறுமுக வேலனுக்கு அன்பு காவடி ஆறுமுக வேலை ஐயா
இன்னொன்று வா 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 பாம்பு நடந்து படுத்து தெளிவு ராமல் கை கொடுப்பாய் முருகையா முருகையா வேலெடுத்து கச்சை கட்டி முருகையா முருகையா விதவிதமாய் மயிலேறி முருகையா முருகையா வேலெடுத்து கச்சை கட்டி முருகையா முருகையா விதவிதமாய் வேலெடுத்து முருகையா முருகையா கோலாகலத்துடனே முருகையா முருகையா கோலாகலத்துடனே முருகையா 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 குழந்தை வாடி வேலனப்பா முருகையா முருகையா பாதி முருகையா முருகையா கட்டி பாடந்த மதி முருகையா முருகையா ஆணியில் தேரோடும் மதி முருகையா முருகையா ஆணியில் தேரோடும் மதி முருகையா முருகையா உச்சியிலே சடை இருக்க முருகையா முருகையா இருக்க முருகையா முருகையா உள்ளங்கையில் வேல் இருக்க முருகையா முருகையா உள்ளங்கையில் வேல் இருக்க முருகையா முருகையா உச்சியிலே சடை இருக்க முருகையா முருகையா உச்சியிலே சடை இருக்க முருகையா முருகையா உள்ளங்கையில் வேல் இருக்க முருகையா முருகையா உள்ளங்கையில் வேல் இருக்க முருகையா முருகையா உச்சவினை கூற வந்தோம் முருகையா முருகையா உச்சவினை கூற வந்தோம் முருகையா முருகையா உள்ளவினை தீர்த்திடப்பா முருகையா முருகையா உள்ளவினை தீர்த்திடப்பா முருகையா முருகையா கொச்சி படந்த பாதி முருகையா முருகையா கொச்சி படந்த பாதி முருகையா முருகையா ஆனியில் தேரோடும் பாதி முருகையா முருகையா ஆனியில் தேரோடும் பாதி முருகையா முருகையா கொச்சி படந்த பாதி முருகையா கொச்சி படந்த பாதி முருகையா முருகையா ஆனியில் தேரோடும் பாதி முருகையா முருகையா தேரோடும் பாதி முருகையா முருகையா மாயோன் மருகனே முருகையா மாயோன் மருகனே முருகையா முருகையா பெருமைய மறிவாராய் முருகையா முருகையா பூத நாரதனில் முருகையா
முருகையா பூத நாளரில் முருகையா முருகையா கூடங்கள் ஏந்தி வந்தோம் முருகையா முருகையா கூடங்கள் ஏந்தி வந்தோம் முருகையா முருகையா பூத நாளரில் முருகையா முருகையா பூத நாளரில் முருகையா முருகையா கூடங்கள் ஏந்தி வந்தோம் முருகையா முருகையா கூடங்கள் ஏந்தி வந்தோம் முருகையா முருகையா
ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, ஆறுபடி சூழலை வதைத்த முகம் ஒன்றே, பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள், எல்லாம் வல்ல பரம்பொருள் இணுவை கந்தன் ஆலயத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். அன்றைய காலந்தொட்டு இன்று வரை இந்த இணுவை கந்தப்பெருமானது ஆலயம் தற்பூச திருநாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி வருகின்றமை நன்கு. இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலத்தை சிந்திப்போமாயின், இது இந்தியாவிலே இருந்து வந்த திருக்கோவலூர் பேராயணமுடையோன் முதலில் தான் கண்ட கனவுக்கு அமைய கந்தக்கோட்டத்திலே உள்ள அந்த கந்தப்பெருமானது ஆலயத்தை இங்கே நிறுவினதாக யாழ்ப்பாண சரித்திரம் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
இவரது காலம் 1364 என குலசபாநாத முதலியார் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த காலம் தொட்டு இந்த மரபு இந்த தைப்பூச தினம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதாக அறிய கிடக்கின்றது. ஆரம்ப காலத்திலே இங்கே நீர் பாய்ச்சப்பட்டதாகவும், ஒன்று காக்காய் குளம், மற்றது முதலி குளம் என 2 குளங்கள் இருந்ததாகவும், இந்த 2 குளங்களும் இணைக்கப்பட்டதனால் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்ற இந்த திருவூருக்கு இணையிலி என பெயர் வந்ததாகவும், இணைவில் என மாறி அந்த இணைந்த குளங்களது பெயர் இணிவில் என மாறியதாக வரலாறுகள் கூறுகின்றன. இந்த அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலே இந்த கிராமத்தின் தெற்கு பக்கமாக நெல்வயல்களும், வடக்கு பக்கமாக பருத்தி, பலா, கமுகு, தென்னை போன்ற பயன்தரு மரங்களும் நாட்டப்பட்டு வளங்கொழிக்கும் பூமியாக இது திகழ்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே இங்கே விளைந்த நெல்நிலங்களிலே விளைந்த நெல்லை கொண்டு வந்து தைப்பூச நாளிலே பெருமானுக்கு பொங்கலிட்டும், தமது ஆணிரைகள் மூலம் கிடைத்த பாலினை கொண்டு பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் ஒன்று தொட்டே இந்த நிகழ்வு நடந்து வந்து இருக்கின்றது. இன்றும் இது பழமை குன்றாமல் இன்றும் இந்த நிகழ்வு இங்கு நடப்பதை காணலாம். இங்கே பால்குட பவனியாகவும், காவடி பவனியாகவும், பகல் முழுவதும் பொங்கல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வினை மக்கள் கொண்டாடுகின்றார்கள். மாலை நேரம் பகல் பொழுது முடிந்து மாலை நேரத்தில் எம்பெருமானுக்கு வசந்தம மண்டப பூஜை நடைபெற்று இங்கே மஞ்சம் வீதி உலா வர இருக்கின்றது. இந்த மஞ்சத்தின் காலமும் 1 நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்றது. இங்கே அவதரித்த சுப்பிரமணியம் என்னும் நபர் பெரிய சன்னியாசியார் என அழைக்கப்பட்ட அவர் இந்த ஆலய சூழலிலே தியானத்திலிருந்து தனது தியான மூலம் பின்பற்ற இந்த மஞ்சத்தினை நிஜமான முறையில் அமைப்பதற்கு எண்ணி இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை வரவழைத்து இந்த மஞ்சத்தை நிறைவு செய்ததாக அறிய கிடக்கின்றது. 1896ஆம் ஆண்டு இந்த மஞ்சம் நாள்கோள் கொள்ளப்பட்டு 1910ஆம் ஆண்டு முதலாக தைப்பூச தினத்தன்று இந்த மஞ்சம் இந்த திருவீதி வந்ததாக அறிய கிடக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இந்த மஞ்சம் செய்யப்பட்ட இடம் மஞ்சத்தடி என காரண பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. அங்கே இந்த பெரிய சன்னியாசியார் மகானது அடக்க கோயில் இருக்கின்றது. அது மஞ்சத்தடி அருணகிரிநாத சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் என அழைக்கப்பட்டு மூலஸ்தானத்திலே வேற்பெருமான் ஸ்தாபிக்கப்பட்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இந்த மஞ்ச உற்சவத்தின் காலத்தினை நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இத்தகைய தன்மை கொண்ட இந்த மஞ்சம், நூற்றாண்டு கடந்த இந்த மஞ்சம் சிறிது காலம் ஓட முடியாது பழுதடைந்திருந்தாலும் 980ஆம் ஆண்டளவிலே இந்த மஞ்சத்துக்கான இரும்பு அச்சு வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு காலத்துக்கு காலம் இதற்குரிய வேலைகள் நடைபெற்று, திருத்த வேலைகள் நடைபெற்று இந்த வருடம் மிகவும் சிறப்பான முறையில் முன்பெருமாத அருளுக்கு இணங்க இந்த மஞ்சத்திலே நூற்றாண்டு கடந்த மஞ்சத்திலே இருந்த சில சிற்பங்கள் பழுதடைந்து விழுந்துள்ளன. அந்த வகையான சிற்பங்களை எல்லாம் இருக்கின்ற ஏனைய சிற்பங்களுக்கு ஈடாக இந்தியாவிலே இருந்து சிற்ப வல்லுநர்களை கொண்டு வந்து எமது ஆலயத்தின் பரம்பரை ஆசாரிகளான ஐயாத்திர குடும்பத்தினர் வெகு சிறப்பாக இந்த வேலைகளை செய்து மஞ்சத்தை புதுப்பொழிவு செய்துள்ளனர். அதே வேளையில் இந்த மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைகளுக்குரிய பூச்சு வேலைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் எம்பெருமானது திருவருளே
என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இடத்திலேயும் ஆறுமுகசாமியருக்கு பால் ஊத்துறேன். சரியோ, இது தைப்பூசம். நீங்கள் என்னத்தை நினைச்சு ஊத்துனீர்களோ அவர் நிச்சயம் அந்த அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நிறைவு வருவேன். சரியோ, நீங்கள் என்ன கல்யாணமோ பிள்ளை வரமோ இல்லை உங்களோட வருத்தம் துன்பமோ எல்லாம் அவர் சரியா செய்து கொண்டிருப்பார். ஆனா உங்களோட நம்பிக்கை அவருக்கு உங்களோட நம்பிக்கையை வச்சுதான் செய்யணும். நான் சொல்றதுக்காக செய்யக்கூடாது. சரியோ, நீங்க மனமான கேட்ட வரம் இவர் கொடுக்குறேன். சரியோ, வெல்லும் தருவான் இனிமை கந்தன் என்ற மும்மொழி, அதாவது வாக்கினை முன்வைத்துக் கொண்டு இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாயிருந்த பரம்பரையினரையும் அவர்களையும் உணர்ந்து கொண்டு இந்த கோயிலே இறைவன் மனிதருடன் கலைக்கின்றார். எனக்கு அறிந்த வகையில் இந்த மஞ்சள் திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த சன்னியாசியாரு கனவிலே சொல்லியிருக்கிறார், கடற்கரைக்கு பாருங்கள் உங்களுக்கு சிற்பிகள் வந்திருக்கிறார். அதே போல எந்த இடத்திலே இந்த மூலஸ்தானம் அமைய வேண்டும் என்று கூட கனவிலே சொல்லியிருக்கிறார். அப்படி உருவாக்கப்பட்டதால் இந்த கம்சாலயம். எனது வாழ்க்கையை பொறுத்தவரையில் சில அற்புதங்கள் நிகழ்ந்து ஒன்று, முதலாவது நான் கடுமையான சுவையினம் விட்டு, அதாவது எனது நெஞ்சு படபடன்னு அடிக்கும் சில வேளைகளில் காட்டில் பிரச்சனை. தீர்த்த திருவிழா நான் நினைக்கிறேன் ஒரு 25 வயதுக்கு முந்தைய தீர்த்த திருவிழாவை நான் கும்பிட்டு விட்டு 7வது போய் படுத்திருக்கின்றேன். 7வது போய் படுத்திருக்கிறேன். அப்பொழுது எனது கனவிலே நான் இங்கிருந்து மோட்டார் பைக்கிலே போகும்பொழுது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் என்னை நோக்கி சுட்டு கொண்டு வருகிறேன், அடித்து கொண்டு வருகிறார் ஹெலிகாப்டர். நான் ஏங்கி போய் நின்று அடைய கடவுளே சுடப்போது என்று யோசிக்க இன்னும் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் அதுக்கு பின்னால் அப்படிதான் கேடுவோம். அப்ப இந்த 2 ஹெலிகாப்டரும் வரும்பொழுது அந்த ஹெலிகாப்டர் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் அப்படியே நிற்குது, வரையில். நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பின்னால் முருகனுடைய தோற்றம் அப்படியே கைவிட்டவனே. அப்ப எனக்கு வந்தவர் நேரடியாக அருள் செய்தார். சொன்னார், நீ ஒன்றுக்கும் பயப்படாது, உனக்கு வேலைகள் இருக்கிறது, அதுகள் முடிக்கும் மட்டும் நீ எங்களோடு இருக்க வேண்டும். அதன் பிற்பாடுதான் நான் இந்த கோயிலே தர்மகர்த்தா தலைவராக இருந்தேன். தற்பொழுது அப்ப அவருடைய வாக்கின்படி எனக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டி வந்தது. அப்பொழுது நான் ஆபரேஷன் செய்வோமோ விடுவோமோ என்ன, டாக்டர் பாலானுடைய தமையன் பெரியண்ணே என்றவர், அவர் ஒரு சுவாமியான உள்ளவர். அவர் இவர் கனவில் சொன்னார், தம்பி நீ ஒன்றுக்கும் பயப்படாதடா, அல்ல அவன் செய்வன், நீ போன்று. இன்றைக்கு 20 வருஷம் என் பெருமான் தந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்பினவர்க்கு இனியவன் நமது முருகன். இந்த முருகனை நீங்கள் வேண்டி வழிபட்டால் உங்களுக்குரிய அனைத்தும் கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஆடுங்க.
ஆடுங்க ஆடுங்க